நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி தொடங்கி இப்போ 2 படத்தோட அரசியலுக்கு முழுக்க முழுக்க அரசியலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சினிமாவில் அவருடைய இடம் வந்து வெற்றிடமாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப, இப்போ விஜய் அவர்களே முழு மனசோட என்னுடைய இடத்துக்கு இனிமேல் சிவகார்த்திகேயன் தான் வரப்போகிறாரு அப்படின்றத சொல்கிற மாதிரி இந்த கோட் படத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் இல்லான பாண்டிங் எப்படி ஆரம்பித்தது, எங்கேருந்து இப்போ வர அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வராங்கன்ற விஷயங்களை சில நாஸ்டாலஜிக் நினைவுகளை நம்ம பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் சின்ன திரையில் தொகுப்பாளராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி யூடியூப் அதெல்லாம் பெருசாக கிடையாது. நடிகர்கள் நிறைய பேர் இந்த சேனலுக்கு வந்து பேட்டி கொடுப்பாங்க. அப்படி விஜய் அவர்களை வந்து அதிக முறை பேட்டி எடுத்த ஒரு முக்கியமான தொகுப்பாளர் சிவகார்த்திகேயன். குறிப்பாக சிவகார்த்திகேயனும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ வரும்போது அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் ஜாலியாக இருக்கும். ஏன்னா நடிகர் விஜய் மற்ற ஆங்கர் கூட பேசுகிறப்பையும் சரி, சிவகார்த்திகேயன் கூட பேசும்போதும் சரி, அதில் நிறைய வித்தியாசங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு இறுக்கமாக இல்லாமல் ஒரு ஜாலியான விஜயா இங்கே உட்காந்துருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி சிவகார்த்திகேயனும் ரொம்பவும் ஃபன்னாக கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு, ரொம்பவும் மிங்கிளாகி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரு நல்ல பாண்டிங்கில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவார்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஜய் அவார்ட்ஸ்க்கு முன்னாடியே நண்பன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து நடந்தது. அதில் கோபிநாத்தும் சிவகார்த்திகேயனும் தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நடிக்க ஆரம்பித்து அவருக்குன்னு ஒரு ஏன்னா டெலிவிஷன்லேருந்தே அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபேன் பேஸ் அப்போவே இருந்தாங்க. ஸோ அப்போ மேடையில் பேச வந்த நடிகர் விஜய் சிவகார்த்திகேயனை பார்த்து, நீ தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றத கேட்டிருப்பாரு. சார் நீங்கள் சொன்ன பிறகு தான் நான் ஒரு ஹீரோன்றதே எனக்கு ரிஜிஸ்டர் ஆகுது சார் அப்படின்னு சிவகார்த்திகேயன் கொஞ்சம் பூரிச்சு போயிருப்பார். அதை தொடர்ந்து 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. குறிப்பாக சிவகார்த்திகேயனுடைய சினிமா பயணத்தை நடிகர் விஜய் பல இடங்களில் பாராட்டியிருக்காரு. குறிப்பாக விஜய் அவார்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த ஒரு நிகழ்வு 2014 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து சிறந்த பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு வந்து சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்குது. அந்த விருதை விஜய் அவர்கள் கொடுக்குறாரு. காரணம், அதுக்கு முந்தின வருஷம் தான் துப்பாக்கி படத்துக்காக சிறந்த என்டர்டெய்னர் விருது வந்து விஜய் அவர்களுக்கு கிடைச்சது. ஸோ விஜய் கையால் சிவகார்த்திகேயன் அந்த ஒரு விருதை வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வு ரொம்பவும் எமோஷனலாக நடந்தது. காரணம், சிவகார்த்திகேயன் தன்னுடைய அப்பாவை பற்றி பேசி அந்த இடத்துல கண்ணீர் செஞ்சிருப்பார். ஸோ அப்போ அவரை தட்டி கொடுத்து விஜய் பேசும்போது வந்து சிவகார்த்திகேயன் நல்லா வந்துட்டுருக்காரு, அவர் நல்லா பண்ணுறாரு, குறிப்பாக அவருக்கு கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு, அவர் கிட்ஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் பாராட்டி பேசியிருப்பார். ஸோ அந்த ஒரு வார்த்தை இப்போ வர ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே நாம் சொல்லலாம். குறிப்பாக கோட் படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு காட்சியும் அவங்க வசனம் மூலமாக உள்ளுக்கு அப்படியே சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ தொடர்ந்து தங்களுடைய பயணம் 2 பேருக்கும் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. சிவகார்த்திகேயன் அதுக்கு பிறகு படங்களை நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பீக்குக்கு வர ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் கூட தொடர்ந்து விஜய் அவர்கள் பற்றி அவருடைய படங்கள் வந்தால் பாராட்டுறது, ட்வீட் போடுறது அப்படின்ற விஷயங்கள் வந்து சிவகார்த்திகேயன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ரீசெண்டாக பீஸ்ட் படத்தினுடைய ஷூட்டிங்கும் டான் படத்தினுடைய ஷூட்டிங்கும் ஒரே செட்டில் நடக்கும்போது அங்கே தன்னுடைய யூனிட்டியை கூட்டிகிட்டு போய் விஜய் சாரை சந்திச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அப்பப்போ அந்த ஃபோட்டோஸ் கூட இணையத்தில் வைரலாகும் நாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய நினைவுகள் 2 பேருக்கும் இல்லை ஒரு நல்ல நட்பு இருந்தது. குறிப்பாக ஆனந்த விகடன் விருது வழங்கக்கூடிய ஒரு விழாவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த பக்கம் தளபதி விஜய், இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்போ சிவகார்த்திகேயனையும் மேடை ஏற்றி இவங்க 3 பேரையுமே, அதாவது இவருக்கு அடுத்து இவருக்கு அடுத்து இவர் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்ணி காமிச்சிருப்பார் அதே முறையில். அதை ரஜினி அவர்களும் சரி, இந்த பக்கம் விஜய் அவர்களும் சரி ரசித்து பார்த்துருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா பண்ணுறாப்புல அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனுடைய பல படங்களை நம்ம பார்க்கும்போது இவருடைய நடிப்பில் வந்து விஜய் சாயல் இருக்குது. விஜய் மாதிரியே இவரும் பண்ணுறாரு. நடிகர் விஜய்க்கு பிறகு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணி கொண்டுட்டு போகிறது வந்து சிவகார்த்திகேயன் தான். அவருடைய டான்ஸ் ஆகட்டும், நடிப்பாகட்டும், எல்லாத்துலேயுமே விஜயோடைய சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் மாடுலேஷன்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே அதை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலையும் இந்த மாதிரி கேமியோ பண்ணது கிடையாது. அவர் ப்ரொடக்ஷனில் வந்து கனா படத்தில் கேமியோ பண்ணியிருக்காரு. கன்னடாவில் வந்து சிவராஜ்குமாருடைய வஜ்ரகயா அப்படின்ற ஒரு திரைப்படம், அந்த படத்தினுடைய டைட்டில் சாங். ஸோ அந்த சாங்கில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஒரு ஹீரோக்கள் வந்து கேமியோ கொடுத்துருப்பாங்க சிவராஜ்குமார் கூட. அப்போ சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன பாட்டுக்கு வந்து கேமியோ பண்ணி கொடுத்துருப்பாரு. அது வந்து ஜெயிலர் படத்துலலாம் கூட கேட்டாங்க, ரஜினி சாருக்கு பையனா நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கூட டாக்லாம் வந்தது. பட் சிவகார்த்திகேயன் அதுக்கு பெருசாக ஒத்துக்கலை. இந்த நிலையில் இப்போ கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் விஜய் அவர்களுடைய கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே தகவல்லாம் வரும்போது கூட ஓகே, படம் வரும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எந்த அளவுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத எதுக்காக ஒத்துக்கிட்டார் அப்படின்ற ஒரு காரணமும் கூட எல்லாருக்குமே டவுட்டாக இருந்தது. பட் இப்போ படம் பார்க்கும்போது தெரிஞ்சது பெர்ஃபெக்டாக அந்த காட்சி அந்த கேமியோவில் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிறகு, அதாவது வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்திகேயனோட 25வது படத்தை ஏஜிஎஸ் தான் தயாரிக்கிறாங்க. இதே டீம் மூலமாக தான் உருவாகுது. ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடைய கேமியோ, ஸோ கேமியோ வரும்போதே
ஃபஸ்ட் எடுத்தோன்னே நடிகர் விஜய் வந்து சிவகார்த்திகேயனை கூப்பிடும்போது இருப்பா வரேன், ஆட்டோகிராஃப் தானே இதை வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தளபதி அன்னைக்கே சொன்னார் கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிருவேன் அப்படின்ட்டு, இப்போ பெரியவங்களாம் கூட பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு வர சீன் ஆகட்டும். அதுக்கு பிறகு அங்கே சில விஷயங்கள் நடந்துட்டு நடிகர் விஜய் கிளம்பும்போது சார் ஒரு நிமிஷம், நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். ஸோ இதை தேட்டரில் பார்த்தா எல்லாருமே கைத்தட்டி என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் கன்வே ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் வந்து இப்போ அரசியல் பக்கம் போகிறாரு, நீங்கள் அரசியலை பார்த்துக்கங்க, சினிமாவை நான் பார்த்துக்கிறேன், அதாவது உங்கள் இடத்த இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வசனமாக தான் அது கன்வே ஆகுது. இது பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. விஜய் அவர்கள் எப்படி இதை மனசார ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து சிவகார்த்திகேயனோட நல்ல நட்பில் இருக்காரு. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியில் வந்து அப்பப்போ தட்டி கொடுத்து நல்லா பண்ணு அப்படின்னு என்கரேஜும் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக கனா படம்னு நினைக்கிறேன். கனா படத்தினுடைய சிறப்பு காட்சியில் விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோட வந்து படத்தை பார்த்துட்டு பாராட்டிட்டு போனதாகவும் ஒரு தகவல்லாம் வெளியாச்சு. ஸோ இந்த ஒரு வசனம் வந்து சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் அடுத்த விஜய் இடத்துக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டு இருந்த நிலையில் இப்போ விஜய் அவர்களே விஜயுடைய படத்திலே அந்த ஒரு டைலாக்கு விஜய்கிட்ட சிவகார்த்திகேயன் பேசுகிற மாதிரி வச்சது வந்து எல்லாருக்குமே வந்து ஓகே கரெக்டாக தான் போகுது. ரஜினிக்கு பிறகு விஜய்க்கு அடுத்து இப்போ சிவகார்த்திகேயன் தான் இந்த ஒரு ஃபேன் பேஸை பிடிச்சி கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவா அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறது. இந்த துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவா கூட சில குறியீடுகள் இருக்குது நம்ம சொல்லலாம். ஏன்னா துப்பாக்கி திரைப்படம் 2012 ரிலீஸ் ஆகுது. அப்போ சிவகார்த்திகேயன் ட்வீட் போட்டிருப்பார் ஏஆர் முருகாஸ் பற்றி. ஸோ இப்போ அதே ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 12 வருஷத்தில் இவருடைய வளர்ச்சி வந்து ரொம்பவும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்பவும் ஈஸியாக வரல, ஒரு படியாக தாண்டி தான் இப்போ இந்த நிலைக்கும் சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. இப்போ அதே துப்பாக்கி படத்தை டைரக்ட் பண்ண ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அடுத்து அமரன் படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் வந்து காமெடியாக ஜாலியாக பார்த்துட்டு இருந்த சிவகார்த்திகேயனை துப்பாக்கியை கையில் பிடிங்க, இனிமேல் நீங்கள் ஆக்ஷன் படங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே கூட நம்ம அந்த டோனில் நாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அந்த ஒரு கேமியோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெண்டு பேருக்கான பாண்டிங்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கோட் படத்தில் சிவகார்த்திகேயனுடைய கேமியோ வந்து இப்போ எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த நிலையில் அடுத்ததாக அதாவது வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறார். அவருடைய 25வது படத்தில் விஜய் கேமியோ பண்ணுவாரா, சின்ன ரோல் ஏதாச்சும் ப்ளே பண்ணுவாரா இந்த மாதிரி அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. பட் அது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சிவகார்த்திகேயன் படங்களை இதுக்கு முன்னாடி தனுஷ் கேமியோ பண்ணியிருக்காரு, அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ சிவகார்த்திகேயனே ஃபஸ்ட் டைம் தமிழில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ படத்தில் கேமியோ பண்ணுறாரு அப்படின்னா அது இதுதான் முதல் முறை. அதுவும் கோட் படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு கைமாறா ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் சிவகார்த்திகேயன் படத்தில் விஜய் கேமியோ பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.